செய்யும், எடுத்துக்கிட்டு போய் அதை பாலா மாத்துறது தவிர அதை ரத்தமா மாத்துறதுங்கிறது அது வேற நரம்புகள், பாலா மாத்துறது அது வேற. இது ரெண்டுமே இதுல இருந்து உண்டாகுது. அது வேற செக்ஷன், இது வேற செக்ஷன். அதிலிருந்து இது வந்தது இல்லை. ரத்தத்தில் இருந்து பால் வருவது இல்லை என்பதை இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப இது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். இது ரொம்ப விவரமா படம் போட்டு காட்டி விளக்குற ஒரு விஷயம். இருந்தாலும் இப்படி சொல்றான், ரத்தத்திலிருந்து பால் வருவது இல்லை. ரத்தம் எங்க இருந்து உண்டாவதோ அங்கே இருந்துதான் பாலும் தனியா உண்டாவது. ரத்தம் எங்க இருந்து உற்பத்தி செய்யப்படுது என்றால் அரைக்கப்பட்ட உணவு கூழ்கள் இருக்குல்ல, அந்த கூழ்ல இருந்து ரத்தம் என்ன செய்யப்படுது, அதற்கான உறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது ரத்தமா மாற்றப்படுகிறது. அதே மாதிரி இந்த உணவுல இருந்து பாலுக்கு தேவையான விஷயங்களை தனியா உறிஞ்சிக்கிட்டு போய் அதுல இருந்துதான் பாலை ரெடி பண்ணதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னலக்கும் 16வது சூராவுல 66வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இன்னலக்கும் அன்ஆமில ஐபரத்தன், கால்நடைகள்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. நுஸ்கைக்கும் இம்மாபு புத்தூனிகா, அதனுடைய வயிறுகளில் உள்ள சரக்கை உங்களுக்கு நம்ம பருகச் செய்கிறோம். அதன் வயிற்றுக்கு உள்ள இருந்து என்ன செய்யணும், உங்களுக்கு பாலத்தான் சொல்லி காட்டுறான். அது எதுக்கிடையில பருகச் செய்கிறோம் என்றால், மின்பைனி ஃபர்தின் வ தமின், ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட பொருளில் இருந்து. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ரத்தத்திற்கும் சாணமா போறது இருக்குல்ல, அதுக்கும் இடைப்பட்ட பொருள் என்ன, அரைக்கப்பட்ட கூழ். இந்த உணவை சாப்பிடுறோம்லங்க, உணவை சாப்பிட்டு அரைச்சி கூழாக்கி வச்சிருக்குது. அந்த கூழ் தான் பின்னாடி சாணியா போகுது. எப்ப சாணியா போவேன், இதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சவன. இந்த அரைக்கப்பட்ட கூழ்ல உள்ள ரத்தத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிருச்சுன்னு சொன்னா சக்கையை தனியா வெளியே தள்ளிடும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சாணியாக மாறுவதற்கு முந்திய நிலைமை, ரத்தமாக மாறுவதற்கு முந்திய நிலைமை, அதான் அரைக்கப்பட்ட கூழ். ரெண்டுக்கும் அல்லாஹ் எப்படி வார்த்தையை பயன்படுத்துறான்னு பாருங்க. மின்பைனி ஃபர்தின் வ தமின், இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட பொருளில் இருந்து. ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட பொருள் வழங்குதா உங்களுக்கு? எந்த பொருள் ரத்தமாக இப்படி மாறப்போகிறதோ, எந்த பொருள் இந்த பக்கம் சாணமாக மாறப்போகிறதோ, அந்த பொருளில் இருந்துதான் உங்களுக்கு எது கிடைக்கிறது, பால் கிடைக்கிறது. ரத்தத்திலிருந்து கிடைக்கல. 3 கனெக்ஷனால பிரிக்கிறான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாணம் ரத்தம், ரத்தம் பால் நேர்கோட்டில் கொண்டு வந்தாங்க. இது உணவு, அரைக்கப்பட்ட உணவு. கழிவுலாம் சாணம், இங்கிட்டு ரத்தமா மாறிடுச்சு. ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது, பால். அப்படி சொன்னான். அல்லாஹ் என்ன பண்றான், நேர்கோடு இல்லைன்றான், முக்கோணம்ங்கிறான் அல்லாஹ். அரைக்கப்பட்ட கூழு, இந்த பக்கம் சாணம், இந்த பக்கம் ரத்தம், அந்த கூழ்ல இருந்து தான் பால். அல்லாஹ் என்ன செய்யறான், 3 கூட போடுறான். தீய பரட்டி போடுறான். தீ இங்கிலீஷ் தீ பத்தியா, தீங்கிறத பரட்டி போட்டு இது சாணம், இது ரத்தம், இது பால். இந்த ஒரு மூலத்திலிருந்து தான் 3 வருதே தவிர இது இன்னொரு பொருளா உருவாகி அதுல இருந்து வரல. டைரக்டா உணவுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யறது, அது மாற்றப்படுதுன்றது அல்லாஹ் தெளிவான வார்த்தைகளுக்கு சொல்றான். லபனன் ஹாலிசன், தூய்மையான பாலை அதாவது சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையிலிருந்து உங்களுக்கு நாம உருவாக்கி தருகிறோம். இது எப்படி சொல்ல முடியும்? இது சொல்லும் போது நிறைய பேருக்கு விளங்காது. விஞ்ஞானிகள் அறிஞர்களுக்கு வழங்கும். நான் சொல்லுவது எவ்வளவு பேருக்கு வழங்கும்னு சொல்ல முடியாது. அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு செய்யணும், வியந்து போறான். இது எப்படி இதை மனுஷன் சொல்லையாது, எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறான். அப்ப 16வது சூராவுல 66வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இந்த பால் எங்கிருந்து எப்படி உற்பத்தி ஆகுது. இது எப்படி அன்னைக்கு சொல்ல யோசிச்சு பாருங்க. மிருகத்தினுடைய உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள போய் மாற்றங்கள் பெரிய பெரிய சோதனைகளுக்கு பிறகுதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க இயலும். சும்மா மேம்போக்க அப்படி ஊகிச்சுலாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஊகத்திலையும் தென்படாத ஒரு விஷயத்தை உள்ள நுழைஞ்சு போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் இதை எவன் படைச்சான் அவன் தானே சொல்ல முடியும். யார் இந்த பாலை படைச்சானோ, அந்த மிருகங்களை படைச்சானோ, யார் அதுக்குள்ள அந்த ஆற்றலை வைத்தானோ அவனுக்கு தான் அதை சொல்ல முடியும். அப்ப இங்க வியப்புக்கு போயிடுறோம், இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, இது கண்டிப்பா இதெல்லாம் அல்லாஹ் தான் சொல்லிருக்கணும். இதெல்லாம் அங்கங்க அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கான். அதுக்கடையில் நிறைய அறிவுரைகள் போதனைகள். நம்ம ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிறேன்னு இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள கட்டளையை பேணலைன்னா அப்புறம் நீ அல்லாஹ்வுடைய வேதம் நம்புற. அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறது எப்படி நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன் அப்படி என்ன இது முடிஞ்ச குர்ஆனா, குர்ஆன்ல சொல்ற போதனைகள் என்ன, வரதட்சணை வாங்காதுன்னு சொல்லுதுல, இது அல்லாஹ் தான் சொல்றான். நீ நம்பணுமா இல்லையா? அல்லாஹ் சொன்னா எப்படி செய்யணும்னு நினைக்கணுமா இல்லையா? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பித்தராடம் பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் அதானே சொல்லுது. அப்ப இதுக்கு மட்டும் இப்படி பார்த்து கேட்டுவிட்டு அதுக்கு வரும்போது சரி வருமாது அப்ப நம்ம நம்பலன்னு அர்த்தம். அப்ப குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புவது எதுக்குன்னு கேட்டா, இதை வைத்து இது அல்லாஹ் சொல்றான் என்று நீங்கள் நம்பிவிட்டால் உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறணும்.
நெசமா அல்லாஹ் சொல்றான்னு நம்பின பிறகு நீ எப்படி மாறுவ? அப்ப குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு போதனைகளையும் இது அல்லாஹ் தான் சொல்றான்னு நம்புற மாதிரி அதையும் நம்பணும்ல. அதை நம்புறதுக்கு தான் இதே அல்லாஹ் சொல்றான். விஞ்ஞான பாடம் நடத்திருக்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அனுப்புனா அதை இவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்களே. விஞ்ஞான பாடத்தை நடத்திருக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பல. நம்ம ஒழுங்கான மனுஷனா வாழ்வதற்கு தான் அனுப்புனா. போதனை தான் முக்கியம். அந்த முக்கியமான மேட்டரை ப்ரூவ் பண்றது தான் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அல்லாஹ் தானே சொல்றான். அந்த ப்ரூஃபை வைத்துக் கொண்டு அதுக்கு நீங்க போயிடணும். மேட்ரு அதுதான். குர்ஆனை மதிக்கிறது சரியான முறை என்ன? தினம் குர்ஆனை படிக்கணும். அதுல உள்ள என்ன விஷயத்தை சொன்னாலும் நம்ம முன்னாடி நின்று கொண்டு அல்லாஹ் பேசினால் எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அப்படி கொடுக்கணும். அல்லாஹ்வே உங்கள்ட்ட காதுல சொன்னால் எப்படி அதை எடுத்துக்கொள்வீங்க? அல்லாஹ் தான் சொல்றான், கன்ஃபார்ம் ஆச்சுல. இவ்வளவு ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கிறோம்ல. அப்ப அல்லாஹ் தான் சொல்றான் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபணமாகிவிட்டால் நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடணும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன் அப்பதானே சொல்றான். இந்த ரமலான் மாசத்துல குர்ஆன் அருளப்பட்டது. அது மக்களுக்கு நேர் வழி காட்டும், தெளிவாக காட்டும். அதுக்கு தான் அந்த நோன்பு உங்களை வைக்க சொல்லி இருக்குது. அப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது அதை நேர் வழிக்கு எப்படி பயன்படுத்துறது, விஞ்ஞானத்துக்கு பயன்படுத்துறதுங்கிற ஒரு சின்ன லட்சத்துல ஒரு பங்கு தான் இருக்க வேண்டும். அதை நேர் வழிக்கு பயன்படுத்துவதுதான் லட்சம் பங்கு. மீதி உள்ள பங்களா என்ன இருக்குன்னு நேர் வழிக்கு எப்படி பயன்படுத்த நல்லவனா வாழ்வதற்கு இந்த குர்ஆனை எப்படி நம்ம கொண்டு போறது என்பதை நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த மேட்டருங்கிற விளங்கிக்கிறேன். அடுத்து என்ன ஒரு விஷயம் கேட்டா, இப்ப இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த முக்கியமான அடுத்த விஷயம் என்ன? இப்ப ஆணு பெண் ஜோடி எல்லாத்திலும் இருக்குது. இதெல்லாம் மனுஷன் அந்த காலத்துல வழங்கி வச்சிருந்தான். விளங்கி வச்ச கண்ணால பாக்கறான்ல. இது ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும் என்றோ இந்த 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்புலாம் கிடையாது. முதல் மனுஷனுக்கே வந்துருச்சு. ஒரு ஜோடியை படைச்சோன்னு ஆச்சு, அவரே தடுமாறி போயிட்டாரு. அப்ப உயிரினங்கள்ல ஆம்பளை பொம்பளை இருக்கிறது, ஆடு மாடுகள்ல இருக்கிறது, மற்ற பறவையில இருக்கிறது, மீன்கள்ல இருக்கிறது, எல்லாமே மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயம். இது எந்த ஒரு விஞ்ஞானியும் சொல்ல வேண்டியது இல்ல, இந்த நவீன காலத்துல கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல. ஆனால் இன்னும் பல விஷயங்கள்ல தாவரங்கள்ல எல்லாம் ஆணு பண்ணி இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் பின்னாடி கண்டுபிடிக்கப்படுது. இப்ப என்ன பண்றான்? மனுஷன்ல மட்டும் ஆணு பண்ணி இல்லடா, ஆடு மாடுகள்ல மட்டும் ஆணு பெண் கிடையாது, தாவரங்கள்ல கூட என்ன இருக்குது? ஆணு பெண் இருக்குது. எல்லாத்துலயுமே ஜோடி இருக்கத்தான் செய்கிறதுங்கிறத இப்ப முடிவு பண்ணிட்டான். ஆணு பெண்ணை விட்டு தள்ளுங்க, தாவரங்களை விட்டு தள்ளுங்க. இந்த இதுல இருந்து ஒரு துகளை எடுக்கிறீங்க, இதுல ஆணு பெண் இருக்கா இல்லையா? இருக்குதானே செய்யுது. இதை உடைச்சுக்கிட்டே போனா ஒரு அணு வரும்னு சொன்னோம். அணுவுக்குள்ள உடைச்சுக்கிட்டே உள்ள போனீங்கன்னா என்ன இருக்கு? அதுல அணுவுடைய 2 சக்தி இருக்கு. அப்ப அதுலயும் 2 சக்தி இருந்தா அணு இருந்து செயல்பட்டு இருக்கிறது. எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்கா இல்லையா? 2 அணுதான, ஒன்னு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அணுதானே இருக்கிறது. கோடிக்கணக்கான அணுக்களுடைய தொகுப்பு தானே நம்ம. நம்ம முழுசா எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதுல அணுத்துகள்கள் இருக்கிறது. அந்த அணுத்துகளுக்கு உள்ள 2 அணு இருக்கா இல்லையா? ஜோடி இருக்கா இல்லையா? அப்ப எதுல ஜோடி இல்ல? எதை வேண்டாம் கொண்டு வா. ஆம்பளை பொம்பளை இல்லைங்கிற மாதிரி சில ஜீவன் எல்லாம் கூட இருக்கிறது, அமீபா மாதிரி. அதாவது தனக்குத்தானே உருவாக்கிக்கணும், ஆணு பெண்ணு சேர்ந்து உற்பத்தி ஆகாது. அப்படி இல்லாத ஜீவன்கள்லாம் இருக்கிறது. அது 2 அறுத்து போட்டா 2 ஜீவன் ஆகிக்கிறோம், 3 அறுத்து போட்டா 3 உயிர் ஆகிக்கிறோம். அது கற்பறையும் கிடையாது, ஆண் பெண்ணுடைய அந்த அணுகணும் ஒண்ணுமே கிடையாது. சில உயிரினங்கள் இருக்கிறது, அது பெருசா இருக்கிறதுக்கு ஒரு உயிரினமா இருக்கு. கத்தியால 2 அறுத்து போட்டீங்கன்னா 2 ஆகிக்கிறோம். அது தனியா செயல்படும், இது தனியா செயல்படும். இதுல எங்க ஆம்பளை பொம்பளை சில பேர் கேட்பாங்க. அதுல வேண்டாம் ஆம்பளை பொம்பளை அம்சம் இல்லாம இருக்கலாம். அதுல உள்ள அணுவை எடுத்துக்கிட்டு வா, அதுல உள்ள ஒரு அணுவை எடு, அதுக்குள்ள போய் பாரு, அதுல ஜோடி இருக்குமா இல்லையா? அப்ப எல்லாத்துலயும் ஜோடி. கரண்ட் எடுத்தா கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா இல்லையா? எல்லாமே என்ன இருக்கு? அதாவது நேர் மின் இருக்குது, எதிர் மின் சொல்றான் பாருங்களேன். அப்ப நேர் மின்சாரம் இருக்கு, எதிர் மின்சாரம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அணு துகள்கள்ல என்ன இருக்குது? ஜோடியுடைய கலவை தான். உலகத்துடைய எல்லா பொருள்களுமே எதனுடைய கலவை? ஜோடி. எதை வேண்டாலும் கொண்டு வா, ஜோடி இருக்கு. ஏன்? அதுல அணு இருக்கும். எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் அந்த அணுவுக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரானும் இருக்கும், புரோட்டானும் இருக்கும். ஒவ்வொரு ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கும், 2 எலக்ட்ரான் 2 புரோட்டான் இருக்கும், 3 எலக்ட்ரான் 3 புரோட்டானும் இருக்கும். அப்படி ஜோடி ஜோடியா தானே இருக்கிறது. இரும்புல கூட 26 இருக்குன்னு சொன்னோம்ல, 26 எலக்ட்ரான் 26 புரோட்டான் இருக்கா இல்லையா? அப்ப எல்லாமே ஜோடி ஜோடியா என்ன செய்யறான்? ஒரு எலக்ட்ரானை வைத்து புரோட்டான் சுத்திக்கிட்டே வரும். அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ்? எல்லாத்தையும் அந்த சுத்திக்கிட்டே இருக்கிறனா அந்த பொருளாக இருந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப டீப்பான விஷயம். அணு விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியாது. ஆனா விஞ்ஞானி என்ன சொல்றான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. என்ன சொல்றான்? எல்லாம் ஜோடி, எந்த ஒரு அணுவும் ஜோடியாகத்தான் இருக்கிறதுங்கிறத என்ன செய்யறான்? இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றான்.